பாசிட்டிவான திங்கிங்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தன் கெட்டது பண்றான், கெட்டது பண்ணவன் கெட்டுதான் போவான், உண்மைதானே? கெடுதல் பண்ண போவான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் கெடுதல் கெட்டுதான் போகணுமோ? நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லது தானே. இப்ப இது ஒருத்தன் கெடுதல் பண்றான், ஒருத்தன் நல்லா இருக்கிறான். இப்ப கெடுதல் பண்றவன் நல்ல கெட்டு போகணும்னு, ஆனா கெடுதல் பண்ணிட்டான். ஆனா அவன் கெடுதல் பண்ண கெட்டுதான் போகணும் யாரு சொல்றா? நல்லா இருக்கிறவன் சொல்றான், சரியா இருக்கும் சொல்றான். ஏன் அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் நல்லா இருந்தா பரவாயில்ல நினைச்சா நல்லது தானே. இது ஒரு திங்கிங், இந்த மாதிரி பண்ணலாம் தானே. இப்ப இது ஒரு ஜானரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப வயசாகுது, வயசானா முதுமை வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா முதுமை வரும்னு சொல்றோம். ஏன் அதை முதுமை வரணும்? ஏன் வயசான முதுமை வரணும் அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த வயசானவரும் அந்த வார்த்தையை அவரு நினைக்கலாம். ரெண்டாவது வெளியே இருக்கிறவங்களும் அந்த வார்த்தையை சொல்லலாம்ல அவங்களும். ஏன் வயசான முதுமை இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம் இல்லன்ற பாசிட்டிவ் திங்கிங் தானே. நீ நினைக்கிறது தவறு இல்லை தானே. இப்ப ரெண்டாவது அதுக்கப்புறம் இறுதி இன்னும் வயதானா முதுமை வரும்னு சொல்றோம், முதுமை வரும்னு சொல்றோம், மரணம் வரும்னு சொல்றோம். ஏன் வயதானா முதுமை மரணம் வரணும்? நாமளே கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் தானே. அந்த வயதானவர் அதை நினைக்கலாம், உண்மைதானே. அந்த முதுமை வரும், வயதான நோய் வேற வரும். ஏன் வயதான நோய் வரணும்னு நினைக்க தேவையில்ல. ஏன் நினைக்கிறீங்க அதை? அது இருக்கலாம், தவறு ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது ஆப்போசிட்ல இருக்கிறாங்களே, எங்க இருக்கிறாங்களே அவங்களும் நினைக்கலாம், ஏன் வயதான நோய் வரணுமா, வராம இருக்கலாம் தானே. இப்படின்ற ஒரு திங்கிங் எல்லாரும் வைக்கலாம் தாராளமா. வச்சா இன்னொரு பெரிய மாற்றம் வரும். இப்படி வைக்க என்னன்னா உனக்கும் நன்மை, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நன்மை. இப்போ உன்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் இருந்தா கூட இந்த எண்ணத்தை அதிகமா வைக்கும் போது ஒரு நாள் அவங்களுக்கு முதுமை இல்லாம இருந்தா நல்லது தானே. போய் முதுமை இல்லாம இருந்தா நல்லதுதான், வயதாகி போய் நோய் வராம இருந்தா நல்லதுதான். என்ன சொல்றீங்க? இப்ப இந்த மாதிரி மாறும். இதை மாற்ற திங்க் பண்ணவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இதை நினைக்கிறது நம்ம நினைக்கிறதா எந்த இதுவும் குறைஞ்சு போறது இல்ல. நினைச்சா நல்லதான் நடக்க போகுது, நல்லதான் நினைக்கிறேன், அப்ப நல்லது நடக்க போகுது. இல்ல இல்ல வயதான முதுமை அது வந்து அது நல்லதா இது இல்ல, யாருக்கும் தெரியாதுதான். இயல்பாவே அந்த நெகட்டிவ் சிந்தனையே இயல்பாயிடுச்சு. ஆமா, நீ நெகட்டிவ் இப்ப நெகட்டிவ் இயல்பாக்குற, நீ பாசிட்டிவ் இயல்பாக்கின்ற நான் சூப்பரா இருக்கும்ல. இயல்பாக்கிக்கோ. இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் போது பெரிய மாடல அதான் சொல்றாரு. இப்போ எல்லாரும் வந்து எல்லாமே வந்து பழக தோசைன்றாரு. இப்ப சொல்ற மாதிரி நீ சொல்லி அதை பழக பத்திரிக்கன்ற நானு. வயசானா முதுமை வரும்னு சொல்றோம், இது பழக நீ சொல்லி பழக்கமாய் முதுமை வருது போல. அதே போல வயதானா நோய் வரும்னு சொல்றோம், சொல்லி நோய் வருது போல. நோய் வந்தா லாஸ்ட்ல மரணம் வரும்னு சொல்றோம் வயதானா. ஏன் இது மூணுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன கஷ்டம் இருக்குன்னு கேக்குறேன். நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணா கூட இது வராம போலாம் இல்லையா? மேபி அதுக்கே வாய்ப்பு இருக்குது இல்லையா? நீங்க இன்னைக்கு அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சா ஒரு காலகட்டத்துல இந்த பாசிட்டிவான திங்கிங்க நம்ம ஒரு வாயில வார்த்தையா வந்தா கூட அதனாலே இந்த இயற்கையில் அந்த சூழல் மாற்றப்படும் இல்லையா? இங்க தடுக்கப்படலாம், நோய் வர்றது குறைக்கப்படலாம், மரணங்கள் தடுக்கப்படலாம், பெரிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சூழல். வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆகணும் அப்படின்னு முன்னாடியே இயல்பாவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்கிங் சொல்றேன். இது இந்த ஆப்போசிட்டாவே திங்க் பண்றீங்க நீங்க எல்லாரும். ஏன் அதை திங்க் பண்றீங்க? நான் திங்கிங் வேணா விட்டுருங்கன்ற அந்த திங்க் வரும் போது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவ் கிட்ட போறீங்க இல்லையா? இப்ப வயதான உடம்போட தன்மை குறையும். ஏன் அது குறையும் நினைக்கிறேன் நான் கேக்குறேன். இதுதான் போட்டு வச்சு நினைச்சுன்னு இருக்கணும். யாருன்னா நல்லாதான் என்ன மாத்திக்க வேண்டியதானே நான் கேக்குறேன். நல்லது தானே மாத்திக்க அது ரூல்ஸ் கிடையாது இல்ல, அது நீ மாத்திக்கலாம் இல்ல. அதே போல கெட்டது பண்ணா கெட்டதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு சார்ட். ஏன் கெட்டது பண்ண கெட்டதான், கெட்டது பண்ண நல்லது வந்தா நான் கொஞ்சம் போது நடக்கட்டும் நினைக்கலாமே. நம்ம தவறு ஏன் அவன் சரியா மாறி ஞானியா மாட்டோம் தானே, இல்ல நல்லவனா மாறி சூப்பரா வாழ்த்தோம் தானே. என்ன சொல்ற? நல்லா இருக்கும் தானே. இல்லையா அந்த கெட்டது நடந்து அவனுக்கு இப்ப நல்லது நடந்தாலே மொத்தமா சூழலே மாற்றப்படும். இப்ப இந்த மாதிரி நீ பாசிட்டிவா திங்கிங் பண்ண என்ன ஆகும்? கெட்டது பண்ணிட்டான்பா, அவனை பார்த்து கெடுதல் பண்ண, அவன் கெடுதல் நடக்கும்னு நீயும் சொல்ற, அது அவனும் வேற நினைக்கிறான். அவனுக்கு சூழல பண்ணிட்டான்னு சொல்லி அவன் அந்த வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு மாற்றம் வரும். ரெண்டாவது ஆப்போசிட்ல நினைக்கிறோம் பேசுறோம், அதுலதான் இன்னும் அதிகமாகுது. நீ சொல்லாலே அவன் கெட்டது பண்ணிட்டான், ஆனா அவன் நல்லது நடக்கட்டுமே. அவன் நல்லா வாழ்த்தோம், நல்லா குடும்ப குட்டியோட வாழ்த்தோம் தானே, இல்ல அவன் ஞானியா வாழ்த்தான், இல்ல அவன் மரணம் இல்லாத வாழ்த்தான் தானே. நான் என்ன குறைஞ்ச போதுன்னு நான் கேக்குறேன்.
இந்த எண்ணம் உங்ககிட்ட வருமா, இந்த பாசிட்டிவ் திங்கிங் அதிகமான என்ன ஆகும், பிரச்சனைகள் தானா குறையும். இந்த இடம் சூழலுக்கு தானா வரும். உண்மைதானே? இப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பண்ணலாம் தானே. நம்ம நல்ல விஷயத்த திங்க் பண்ணல என்ன கஷ்டம்? இப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன், நடக்கிறதுக்கு மேல இது மாதிரி நடந்தா கூட இப்படி நினைச்சா நல்லா இருக்கும் நானே, அதுவே நல்லா இருக்கும் தானே. இது அப்படி சொல்லி நடக்கும் போது அந்த வார்த்தையில சொல்ல முடியும் தானே. சொன்னா என்ன நல்லது நினைக்கிறேன், அப்ப உனக்கு நன்மை நடக்க போகுது. நீ தீமையா ஒண்ணு நினைச்சில்ல, அது உண்மையா நடக்க போகுது. அங்க ஒரு பக்கம் அவனுக்கு மாற்றம் வரப்போகுது. இந்த நல்லதா நினைச்சதுனால நல்ல பாசிட்டிவ் திங்கிங் கூட உனக்குள்ள ஒரு நல்ல மாற்றம், நல்ல அறிவு, நல்ல ஒரு அழகு எல்லாமே வருமா உங்ககிட்ட. இதுக்கு அது வழி வகுது இல்லையா. இந்த பாசிட்டிவ் திங்கிங் எவ்வளவு நீ பிராடா போய் பண்ணது அவ்வளவு நல்லது தானே. எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். இப்ப அது எல்லாத்துக்குமே அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வேலையில கூட சொல்லலாம் அத. இப்ப ஒரு வேலையில கூட ஒரு வேலையை சரியா கத்துன்னு தான் செய்யணும், சரியா கத்துனா செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் சரியா கத்துனா ஏன் செய்ய முடியாது நீ சொல்ற? சரியா கத்துனா செய்யறாங்க, வாய்ப்பு இருக்குதுங்க, அது கூட சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லு. என்ன ஆயிட போகுது அதுல? நீ பாசிட்டிவா நீ திங்க் பண்ணல என்ன கொஞ்சம் போதுன்ற. அவன் செய்யறான் செய்யற. ஆனா நம்ம சொல்ற வார்த்தைகள் என்ன, நீ சரியா கத்துக்கலன்னா நீ சரியா செய்ய மாட்டேன்னு நீ சொல்ற. ஏன் நீ அப்படி சொல்ற? ஆனா சரியா கத்துனாதானே செய்யணும். அப்படி கிடையாது. நீங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங் சரியா கத்துக்காம அந்த வேலை சரியா செய்யலாமே, அதுக்கு வாய்ப்பு இருக்குதே. பாசிட்டிவ் திங்கிங் அதை பண்ணுமே. உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்னால அவன் சரியா கத்துக்காதவன் சரியா செஞ்சானு அவனுக்கும் சந்தோஷம். நீ சொன்ன வார்த்தைனால உனக்கும் பெரிய மகிழ்ச்சி. அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா நடக்கலனா கூட உனக்கு மகிழ்ச்சி தான், நல்லா சிந்திச்சுக்கிற நீ. அதனால அவருக்கு நல்ல இன்னும் அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆக மொத்தம் அவருக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம். ஆனா நீ சரியா வேலை கத்து அந்த வேலை குத்து செய்யும் போது சரியான வேலை கத்து எப்படி செஞ்சா எப்படி ஒரு சொல்றது என்ன வரப்போகுது? இதனால உனக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன், உனக்கும் துன்பம். அந்த நீ சொன்ன வார்த்தை அவராலையும் செய்ய முடியாது. ஆமா, அவனுக்கும் இதையா நம்ம கொடுப்பானே. இப்ப இதையா நம்ம கொடுப்பானே, மாத்திக்கலாம் இல்லையா? இந்த பாசிட்டிவ் நிறைய மாற்றத்தை பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். எல்லாருமே சொல்றோம் ஐயா அறிவு தெளிவு இல்லையா, அவர் பண்ணிட்டாரு நம்ம சொல்ற வச்சுக்க, சும்மா இருந்துச்சுக்கு. இப்ப நம்ம அறிவா இருக்கு. இப்ப அவர் அறிவு தெளிவில்லாம பண்ணிட்டாரு நம்ம சொல்றோம். இப்ப அறிவு தெளிவில்லாதனால தான் அவர் பண்ணாரு. ஆனா அந்த அறிவு தெளிவில்லாம கூட சரியா பண்ண முடியும் நினைச்சா என்னன்னு கேக்குறேன் நான். ஒருத்த தவறா விஷயம் பண்றாரு, கரெக்டா இருக்கா, அதுக்கான பக்குவம் இல்லைங்க, அதனால தான் தவறா பண்றாருன்னு நம்ம சும்மா சொல்ற வச்சுக்கலாம். ஆனா நீ அந்த வார்த்தைய இப்படி கூட சொல்லலாம், ஐயா அறிவு தெளிவுல ஆனா அப்ப கூட அது சரியா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சா கூட நல்ல பண்ணாத போட்டா தேவையில்ல. நீ நினைக்கிறத மாத்தி நினையாத. அறிவு தெளிவுலதான் இருக்காரு இல்லன்னு சொல்ல. ஆனாலும் அறிவு தெளிவுல கூட திடீர்னு ஒரு சந்தத்துல மாத்தி செஞ்சுட்டாருனா, சரியா பண்ணிட்டாருனா அப்படின்னு நினையா பாத்துக்கிட்டேன். அந்த பாசிட்டிவ் திங்கிங் உனக்கு ஒரு நல்லதை பண்ணும். அந்த பாசிட்டிவ் கூட வைப்ரேஷன் அவரை கூட அந்த அறிவுல அறிவு கொடுத்துச்சுனா கூட நல்லது தானே. நம்மளுக்கு தான் நல்லது நடக்கணும். நம்மளுக்கு இருக்கும்போது எவ்வளவு கூட டீப்பா போய் அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்ளை பண்ணிக்கலாமா நம்ம? அது என்ன குறை இருக்கு? இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது. நம்ம ஒரு சரியா ஒரு விஷயத்த செஞ்சு சூப்பரா நம்ம பண்ணு போட்டா ஒருத்தர் நார்மலா வந்து ஒரு விஷயத்த செஞ்சான்னு வச்சுக்க, ஏய் நம்ம எவ்வளவு பண்ணிட்டு நம்ம பண்றோம், அவனை சும்மா பண்ணிட்டு அப்படியே போயிடுவானா? அதான் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த என்ன வச்சுருக்கோம்னா, சரியா வேலை கத்துன்னு நான் வேலை செய்யறேன், சரியா இப்ப நான் வேலை செய்யறேன், இப்ப நான் வேலை செஞ்சா சரியா நடக்கும். ஒருத்தர் இப்பதான் வந்தா கொஞ்சம் தான் வந்து வேலை கத்துறேன், ஆனா அவன் செஞ்சா சரியா நடக்காது. இப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல எல்லாருக்குள்ளயும். ஏன் இந்த எண்ணத்தை நீ மாத்தீங்கன்னா என்ன? நான் சும்மா சொல்றேன். சரியா இப்பதான் வந்தா கொஞ்சம் வேலை கத்துனா, ஏன் அவனும் சரியா செய்யட்டும்பா, சரியா செய்வோம்னு நினைச்சா நம்ம நல்லது தானே. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் சரியா எல்லாம் செஞ்சுக்கிறோம், நம்ம செஞ்சா சரியா இருக்கும், அவன் என்ன இப்பதான் வந்து அவன் செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எண்ணமே என்ன பண்ணுதுன்னா, நம்ம இங்க பிரச்சனையை நம்மள பெருசா பார்த்து இந்த எண்ணங்கள் தான் அப்படி பண்ணுது. ஆப்போசிட்டா ரியாக்ஷன் வச்சுருக்கேன். ஆனா கேட்டா ஆப்போசிட்ல சரியா தான் சிந்திக்கிறேன், இது சரி கிடையாது, இது ஆப்போசிட் ரியாக்ஷன். அவன் சரியா பண்ணாம கூட போட்டோம், நீ சொல்ல கொஞ்சம் தான் வேலை கத்துறா போற, அப்போ சரியா செஞ்சா நல்லா தானப்பா இருக்கும், நம்ம அப்படி சிந்திப்போமே, அப்படி நினைச்சா நல்லது தானே. இந்த மாதிரி இந்த ஒரு நெகட்டிவான சிந்தனையை தூக்கி வர மட்டும் பாசிட்டிவான சிந்தனையை நீ அதிகமா சிந்திச்சாலே உனக்கு பெரிய நன்மை நடக்கும். இதனால அவங்களுக்கும் நன்மை நடக்கும். ஏன்னா இங்க நீன்னு ஒரு பொருள் அவங்கன்னு ஒரு பொருள் இல்ல, எல்லாம் ஒரே பொருள் ஆகுது, யாருக்கும் தெரியல. இந்த திங்கிங் பண்ணும் போது உனக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் வரும். யாருக்கோசம் திங்க் பண்ண, அவனுக்கோசம் பண்ண, அவனுக்கோசம் பண்ணா உனக்கு எப்படி ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும், உனக்குள்ள ஒரு நல்ல தன்மை ஏற்படும், உனக்குள்ள ஒரு அறிவு வரும், உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எப்படி வருது? காரணம் நீ சிந்திச்சது அப்பதான் உன்னை பத்தி சிந்திச்சுக்கிறன்னு அர்த்தம். இதுதான் யாருக்கும் தெரியல. நீ பாசிட்டிவான திங்கிங் பண்ணும் போதே உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். வருமா வராதா? உனக்கு சந்தோஷம் வருதா என்ன அர்த்தம்?
அப்போ நீ உன்னை பத்தி சிந்திக்கிறன்னு அர்த்தம், உனக்கு நீ நன்மை பண்ண போறன்னு அர்த்தம். அதனாலதான் உனக்குள்ள சந்தோஷம் வருதுன்னு அர்த்தம். இதுவே இங்க யாருக்கும் தெரியல. புரியுதா சொல்றது? இதுல இன்னொரு ஜானல் வேற இருக்குது. இப்ப வேலை கத்துக்கன்னு வச்சு, இப்ப நான் சும்மா இடத்துல ஒரு வேலை கத்துக்கிறேன் வச்சுக்கேன், ஒரு இடத்துல போய் இப்ப நான் வேலை கத்துக்கும் ரொம்ப கடினப்பட்டு நான் வேலை கத்துக்கினேன். ரொம்ப கடினமான கத்து கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கத்து கொடுத்தாங்க. ஆனா அதே வேலையை இன்னைக்கு நான் கத்து கொடுக்குறேன் ஒருத்தருக்கு. சரியா? நான் அந்த வேலையை கத்து கொடுக்கும் போது என்கிட்ட அவர் சொன்ன என்ன சொல்லுவாருன்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை கத்துறேன், எப்படி திரும்ப அடிப்பானுங்க, நீ எப்படி திரும்ப பண்ணுவானுங்க, இன்னொரு லேசா வந்து லேசா போயிடுவோம் சொல்லி அதே போல அடிச்சு அதே போல துன்பத்தை குத்தி எனக்கு வேலை கத்து கொடுத்தாங்க. ஆனா அதே வேலையை இன்னைக்கு நான் ஒருத்தர் கத்து கொடுக்குறேன், ரொம்ப ரிலாக்ஸா வந்து ஜாலியா வந்து அதிகமான சம்பளம் கொடுத்து சந்தோஷமா வேலையை கத்துக்கிறாரு. நானும் அதை கத்து கொடுக்குறேன். எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. என்னன்னா, நான் தான் கஷ்டப்பட்டு அந்த வேலையை கத்துக்கினேன், நீ அப்படி கத்துக்காத, நீ ஜாலியா கத்துக்கிற அந்த வேலையை கத்து கொடுக்குறேன். நான் இப்ப முன்னாடி இருந்தவன் என்ன சொல்றான், இப்படிதான் சொல்றான், நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிறேன், நீ மட்டும் சந்தோஷமா கத்துன்னு போயிடுவான்னு கேக்குறான். ஏன்னா அப்பதான் உன்னை கஷ்டப்பட்டுனா தெரிஞ்சிச்சு. அப்படி எவ்வளவு கஷ்டமா நீ கஷ்டப்பட்ட. ஆனா இப்ப நான் வந்துக்கிற உங்ககிட்ட வேலை நீ என்ன பண்ணுவ, நான் தான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்பட நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? நான் என்ன எப்படி கஷ்டப்பட்டு வேலை கத்துக்கணும், அதே போல தான் வேலை கத்து கொடுப்பேன் அப்படின்னு எல்லாத்துலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுதான் நன்மை நடக்கும். சொந்த புரியுதா? ஆனா இன்னைக்கு நான் அதே மாற்றி பண்றேன். சம்பளம் அதிகம் தரேன், ஃப்ரீயா இரு, ஜாலியா இருந்து வேலையை கத்துக்கோ, சந்தோஷமா இரு. ஏன் நான் அடைய முடியாத சந்தோஷம் நீ அடை. நானே அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருக்கும்போது எனக்கு சரியா வேலை கத்து கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப அடிச்சு திட்டி ரொம்ப விதமான சொல்லி அதை கத்து கொடுத்தான். ஆனா நீ வா, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் ஃப்ரீயா வேலையை கத்து கொடுக்குறேன், எனக்கு மகிழ்ச்சி. ஏன் காரணம், இப்ப அதே இடத்துல நான் இருக்கும்போது எவ்வளவு துன்பப்பட்டேன், இந்த துன்பத்தை நீ அடையாத. ஏன்னா இங்க எல்லாரும் கதை சொல்லி எல்லாரும் இது வேற அது வேற நினைக்கிறான், அது கிடையாதுன்றது இங்க யாருக்குன்னு தெரியல. நீ அப்படி பண்ணிப்பாரு, பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் நான் அனுபவிச்சிருக்கிறேன், இயல்பாக அதை செஞ்சு அதை அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு உண்மை மகிழ்ச்சி தான். என்னன்னா, நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், அவன் யாரு அர்த்தம் விட்டு புள்ளெல்லாம் தேவையில்லை, அது ஒரு ஆன்மா, அது ஒரு உயிர். சந்தோஷமா அந்த வேலையை கத்துட்டா சம்பளம் அதிகமாக போ, செம்ம ஜாலியா வேலை செஞ்சு கத்துட்டு போட்டேன். இதுதான் ஒரு கோட்பாடா இது. வேலைக்கு வந்தா கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு தான் வேலையை கத்துன அவசியம் தானே? அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஏன் அந்த வேலையை சந்தோஷமா ஜாலியா செஞ்சு வேலையை கத்துக்கலாம் தானே? இந்த எண்ணமே மாத்தணும். ஒரு வேலையை போனா கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேறிடுவானோ அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லைங்க, அது வேற சொல்றேன். அந்த முன்னேறது நானு அவன் முன்னேறினா உனக்கு நல்லதுதான், கெடுதல் கிடையாது. அவன் நாளைக்கு எதாவது ஹெல்ப் ஏதாவது கஷ்டப்பட்டா ஹெல்ப் பண்ண அவன் காசு கொடுக்க போறான், நீ ஹெல்ப் பண்ணதால அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடுவானா? நீ பாசிட்டிவ் திங்கிங் நீ பண்ணுவேன்னா அந்த பாசிட்டிவ் திங்கோட வைப்ரேஷன் உனக்கு பெரிய நன்மையை தான் பண்ணுவோம், எக்காரணம் தீமை பண்ணாது. பாசிட்டிவ் திங்கிங் ஒரே ரீசனே உனக்கு நன்மை தான் பண்ணும், தீமை பண்ணாது. அந்த திங்கிங் நீ இந்த மாதிரி பிராடா பண்ணி இருப்பது ஒண்ணுமே தானே? அதான் சொல்றேன், பாசிட்டிவ் திங்கிங் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ எல்லாத்துலயும் அப்ளை பண்றியோ அது வந்து உனக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த உலகத்துக்கு இப்ப தேவையானது முக்கியமா இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் தேவை. ஆனா நம்ம எல்லாரும் ஆப்போசிட் திங்கிங் பண்றோம், ஆப்போசிட் திங்கிங் பண்ணல அப்படின்றதே திங்கிங் பண்ணிக்கிறோம், கரெக்டா பண்றன்ற பேர்ல. இப்ப நான் சொல்லும் போது தெரிஞ்சா எவ்வளவு ஒரு விஷயம் மாறுது. இப்ப அதே போல ஒரு நோய் வந்து, இப்ப ஒரு நோய் வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா சொன்னோம், ஐயா நோய் வந்தா வலி வரியா, வலி வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம சொல்றோம். ஏன் ஒரு நோய் வந்துட்டா வலி வரணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது, நீ அப்படி நினைக்கலாம் தானே? சும்மா சொல்றேன் நான், நீ நினைக்கலாம் தானே, ஏன் நோய் தான் வந்துச்சு வலி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைய இன்னும் பத்தி போகுது. ஏன் நோய் வந்தா வலி வரணும்னு அவசியம் தான் என்ன? நீ சொல்லி அந்த அவசியம் ஆக்குறன்ற நானு. நீ அது அப்படி இப்படி நினைக்கிறதால ஒன்னும் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நினைச்சு பாரு. இந்த நினைப்பு அதிகமா அவனுக்கு வலி இல்லாம போச்சுன்னா அவனுக்கு நல்லா இருக்கும்ல, உண்மைதானே? இந்த மாதிரி திங்கிங் நீ பண்ணணும்ன்ற எல்லாருமே இந்த மாதிரி திங்கிங் நம்ம அதிகமா பண்றதுனால பெரிய மாற்றம் வரும். இதுதான் பாசிட்டிவ் திங்கிங், நம்ம இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். எல்லாத்துலயுமே அந்த விஷயத்த நீ அப்ளை பண்ணிக்கலாம். இங்க இல்லன்னா திறமையானவன் தான் ஒண்ணு செய்ய முடியும்னு சொல்றான். ஏன் திறமை இல்லாத ஒண்ணு செஞ்சா கஷ்டமா நான் கேக்குறேன், உண்மைதானையா? நம்ம எல்லாம் சொல்லுவோம் திறமை தான் செய்ய முடியும், திறமை எல்லாம் செய்ய முடியாதுன்றான். ஏன் திறமை இல்லாதே செய்யட்டும் நினையாது, என்ன கொஞ்சம் போதீங்க? உனக்கு தான் செயல் தானே, உன் பாசிட்டிவான திங்கிங்ல அந்த திறமை இல்லாத செஞ்சுடான் பாரு. ஏன் உன்னோட நல்ல எண்ணத்தினாலே நடக்கப்படுமே, அதுக்கு ஒண்ணும் பெரிய பயிற்சி தேவையில்லையே. ஆனா அதே சேர்ந்து அவங்ககிட்டே இருக்கட்டுமே, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த பயிற்சி முயற்சி இல்லாதவங்க பாசிட்டிவ் திங்கிங் என்னால முடியும்னு என்ன இருக்கட்டுமே, அதனாலே அது நடக்குமே. அதே போல ஆப்போசிட்ல இருக்கிற இதே சிந்தனை பண்ணி பாரு. இப்ப அவங்ககிட்ட அந்த பயிற்சி பண்றதுக்கும் அதுக்கான சூழ்நிலை காசு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பாசிட்டிவ் திங்கிங் அவனுக்கு குத்து அவனும் அந்த திங்கிங் பண்ணா அதுலயே அவன் அந்த செயலை செஞ்சிருவானே. இப்படி செஞ்ச என்ன கஷ்டமான நம்மளுக்கு நான் கேக்குறேன், நல்லது தானே? ஏன் ஒருத்தன் கடிதப்பட்டுதான் ஒன்னு செய்யற அவசியம் தான் நான் கேக்குறேன்.
உண்மைதானையா? இப்ப நான் சும்மா இறைத்தன்மைக்கு நான் சொல்றேன், ஒரு இறைத்தன்மை எட்டணும்னா ரொம்ப ஒழுக்கமா உண்மையா இருந்தா தான் நீ இறைத்தன்மை எட்ட முடியும். ஏன் தப்பாக இறைத்தன்மை எட்ட கூடாதா? அவன் எட்டினா நல்லது தானே. அவனை எட்டும் நினைச்சா இவ்வளவு கேட்டா போறீங்க நீங்க எல்லாரும். உண்மைதானே? அதே ஒழுங்கா சரியா இருந்து தான் இறைத்தன்மை எட்ட முடியும், இல்ல இறைத்தன்மை எட்ட முடியாதுன்றோம். இதுல என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எவ்வளவு ஒரு கடினமான செயல் உனக்குன்னு தெரியுது. ஏன் ஒருத்தன் கடினமா இருந்து கஷ்டப்பட்ட தவறா இருந்து கூட அவன் போய் இறைத்தன்மை எட்டலாம் நீ நினைச்சா நல்லது தானே. அவங்க கூட இறைத்தன்மை எட்டியா நல்லது தானேயா? அப்படி நினைச்சா நல்லது தானே. ஏன்னா இறைவனா மாறினா உனக்கு நல்லது பண்ண போறான். நீ இந்த நல்ல இறைவன் ஆகட்டும் நீ நினைச்சா நீ இறைவன் ஆயிட போற. அதனால ஏன்னா இப்ப ஒரு கடினமா இருக்க இறைவன் ஆகட்டும் நீ நினைக்கிறேன்னா அந்த கருணையோட குணம் மிகுதி ஆகுது இல்ல. இந்த பாசிட்டிவ் திங்கிங்ல நீ இறைவன் ஆயிட்டு போற, அது அவனும் ஆயிட்டு போறான். நம்மளுக்கு வேலை முடியுது. நம்ம என்ன சொல்றோம், சரியானதான் இறைவன் ஆகும் எல்லாம் ஆக முடியாது சொல்றேன். அதனாலே அவன் போக மாட்டான். அந்த வார்த்தை சொன்னா நீயும் போக மாட்டேற. இதுல என்ன நன்மை இருக்குது? உண்மைதானையா? எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு. என்ன கோட்பாடு? எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சரியா செஞ்சாதான் அதை செய்ய முடியும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் செய்ய முடியாது. கரெக்டா இருந்தாதான் ஒரு தன்மை எட்ட முடியும், இல்லன்னா எட்ட முடியாது. இது யாரா சொன்னாங்க எல்லாருக்கும்? எனக்கு அதான் புரியல. இப்ப சொல்ற சரியில்லாதவங்க சொல்லி சரியா செய்யறவங்களே போக முடியாத அளவுக்கு ஒரு கடினமான சொல்லி உருவாக்கிட்டீங்க. எவ்வளவு டப்பு அவ்வளவு டப்பு கொடுங்க. எதுக்கு அவ்வளவு டப்புன்னு கேக்குறேன். இப்ப இறைவன் ஒருத்தர் ஒரு பெர்ஃபெக்டா ஒருத்தர் பண்ணாலும் ஒரு இது பர்ஃபெக்டா பண்ண வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இல்ல அதான் சொல்றேன், இந்த பாசிட்டிவ் திங்கிங்க நம்ம பண்றதுனால பெரிய மாற்றம் நடக்கும். இந்த உலகமே மாற்றப்படும். இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி சிந்தனை பண்ணா 100%. உண்மைதானையா? இப்போ சூழல்ல கெடுதல் பண்ணிட்டு அது ஆயிடுச்சு. நீங்க ஆப்போசிட்ல நின்று பாக்குறேன், என்ன சொல்லலாம், அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவனை கடவுளா மாத்தினா நல்லா இருக்காது, அவனை மரணம் இல்லாத போயிருவாங்க, நீ நினையா என்ன ஆயிட போகுதுன்னு நான் கேக்குறேன். அவன் போனா அவனுக்கு நல்லதுதாங்க. ஏன்னா அவனு நீ வெவ்வேறு இல்ல. ரெண்டாவது அதுவும் ஆன்மா. அந்த ஆன்மா தவறு பண்ணி இன்னொரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது சொல்றதுல என்ன உனக்கு ஒரு நன்மை வந்து சேரப்போகுது? இது வரப்போகுது இல்ல. அப்ப வரப்போகாத விஷயத்த எதுக்கு நீ கேட்டுக்கிற? நீ ஆப்போசிட் அவனும் நல்லா இறைத்தன்மை விட்டுட்டான், அவனை கடவுள் விட்டுட்டான் அப்படின்னு நீ நினைச்சனா நீயே இறைவனா மாறுவ. அவனும் அந்த மாற்றத்துல போறான். அப்படி மாற்றத்துல போனா இந்த இடம் மாற்றப்படும். அதனாலதான் இந்த இடம் மாற்றப்படாம இதுலயே சுத்தி இருக்குது. தப்பு பண்ணா தப்பு தான் நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டதான் நடக்கும், தீமை பண்ணா அவனுக்கு தீமை தான் நடக்கும். ஏன் தீமை பண்ணா நன்மை தான் நடந்துட்டு போட்டோமே, தீமை தெரியாம தான் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் எனக்கு தீமை வர திருப்பி நடக்கணும். அத நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி சொன்னா அதனாலே அவன் மாற்றாஞ்சு அவன் நல்ல வழியா போனா நம்மளும் அந்த வழியில ஈஸியா போயிடலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இங்க கட்டாயம் அவசியப்படுது. இதுக்கப்புறம் அதை நம்ம வெளியே காட்டணும் கட்டாயம். அது எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு புரிய வைக்கணும் எல்லாருக்கும். உண்மையா இருந்தாயா இந்த பாசிட்டிவ் திங்கிங் இல்லாதான் இங்க பிரச்சனை இருக்குது. ஆனா பாசிட்டிவ் திங்கிங் இருக்குன்றான், ஒருத்த கூட இல்லன்றதா உண்மை. ஆனா எல்லாம் கேட்டா சரியா சொல்றான். ஆமாங்க சரியா வேலை செய்யலங்க அப்படிதாங்க ஆகும் அப்படின்றான். சரியா கத்துக்கலங்க அதெல்லாம் தாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி, நீ சரியா கத்துக்கலாம் ஆயிடுச்சு. ஏன் சரியா கத்துக்கலன்னா அவன் செய்யக்கூடாது எதனா இருக்குதான்னு நான் கேக்குறேன். நீ திங்கிங் பண்றதை மாத்தி திங்க் பண்ண அதனால அவன் சரியா செஞ்சுட்டு போவான், சரியா ஆயிட்டு போறான், நல்லது தானே. ஏன்னா இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மைக்குள்ள நடக்கிறதா அந்த நிகழ்வு நடக்கும். அப்ப உங்ககிட்ட முரண்போக்கு சிந்தனை இருக்கிறதால இந்த முரண்போக்கான ஒரு நிகழ்வு நடக்குது. உனக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வர வச்சுக்கோ. வர வச்சுட்டா அந்த முரண்போக்கு தன்மை மாறிட்டு போகுது. நீ இந்த முரண்போக்க மாத்தாத வரைக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ல இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துனே இருக்கும், இந்த ஏற்றத்தாள் வந்துனே இருக்கும், இன்ப துன்பம் வந்துனே இருக்கும், நோய் மரணம் முதுமை வந்துனே இருக்கும். ஆனா நீ பாசிட்டிவ் திங்கிங் உள்ள போவ அப்படின்னா இதெல்லாமே ஒரு நாள் தடுக்கப்பட்டுரும் கட்டாயம். ஏன்னா எல்லாரும் அதே சூழ்நிலை மாற்றப்படும். இது எல்லாரும் ஒரே மாதிரி இது கட்டாயம் மாற்றப்படும்ன்றதுதான் உண்மை.